ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணிலால் ஆனதாக இருக்க வேண்டும். நம் கட்டை விரல் அளவை போல 12 மடங்கு அளவில் இருக்க வேண்டும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 1/4/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 18வது நாள். இன்றைய விசேஷம் பங்குனி உத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி சதுர்தசி காலை 7:37 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மாலை 4:37 வரை. அமிர்த யோகம், மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மச்சம், வடு, தோஷம் நீங்க. ஒருவருடைய ஜாதகத்தின் பிறப்பின் பொழுது நவகிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு பெற்றிருந்தால், லக்னம் நல்ல முறையில் அமைய பெற்றால், அவர்களுடைய உடல் கூறுகளிலே மாறுபட்ட வடுக்கள், மச்சம் இருக்குமானால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு பெண் இடது காதுக்கு பின்னால் இருக்கும் மச்சத்துடன் பிறந்திருந்தால், அந்த பெண் திருமணமானதற்கு பின்பு தனக்கு பிறக்கும் குழந்தைகளை அவளே கொள்வாள். வாழ்நாள் முழுவதும் இது இருந்து கொண்டே துக்கத்தோடு வாழ்வாள். ஆண் பெண் இருவரது மூக்கின் நடுப்பகுதியில் மச்சத்தோடு பிறந்திருந்தால் அவர்கள் நம்பக்கூடாது, எதற்கும் அஞ்சாமல் கொலைபாதக செயல்களை செய்வார். 20 வயது நிரம்பிய ஒரு ஆண் பிள்ளையின் இடது கை மணிக்கட்டிலே ஒரு முடி மட்டும் நரைத்து விடுமானால் அவர் 30 வயதுக்குள் அகால மரணம் அடைவார். ஒரு ஆணின் பிறப்பின் பொழுது வலது காலுக்கு பின்னால் மச்சம் இருந்தாலும் அல்லது 2 அங்குலத்துக்கு கீழே மச்சம் இருந்தாலும் அந்த ஜாதகர் 40 வயதுக்கு மேல் பிச்சை எடுத்துதான் வாழ்வார். ஒரு பெண்ணின் வலது காலிலே உள்ள பெரும் விரல்
அடுத்த விரலை நீண்டிருந்தால் அந்த பெண் பிறந்த இடத்திலும் புகுந்த இடத்திலும் சுபிட்சமாய் வாழ்வார். பெரும் விரலுக்கு அடுத்த விரல் குட்டையாக இருந்தால் கஷ்டத்தோடு வாழ்வார். இப்படிப்பட்ட வகையிலே உள்ள ஆண் பெண் இருவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் சுபிட்சமாய் வாழலாம். முதலாவது பரிகாரம், அவரவர் பிறந்த கிழமை வரும் தினத்தன்று பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்து வந்தால் மச்சம் மற்றும் வடுக்களிலிருந்து தோஷம் விலகும். வாழ்நாள் முழுவதும் இதை செய்ய வேண்டும். பிறந்த கிழமை தெரியாதவர் பௌர்ணமி தினத்தன்று பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் கொடுத்து வந்தால் மச்சம் மற்றும் வடுகளுக்குரிய தோஷம் நீங்கும். சுபிட்சமான வாழ்க்கை வாழலாம். இரண்டாவது பரிகாரம், மேற்சொன்ன வகையிலே உள்ள குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் குலதெய்வத்திற்கு எழுதிவிட்டு வளர்த்தால் கல்வியிலே மேம்பாட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். நாளைய தினம் இழந்த சொத்து நீதி கிடைக்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். இந்த பகுதியின் மூலம் இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது கடந்த பல தினங்களாகவே நாம் பார்த்து கொண்டே இருக்கும் பாவம் கலஸ்திர பாவம், கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது, திருமண ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆண் பெண் இருவருடைய குடும்ப வாழ்க்கையை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்களுடைய நன்மையை காட்டுகின்ற ஸ்தானம். இப்பொழுது இங்கே ஒரு கிரகங்கள் தனியாக 7வது இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். சுக்கிரன் ஒரு விதத்தில் அமரலாம், ஒரு விதத்தில் அமரக்கூடாது. அழகான பெண் அமைவது உறுதி, ஆனால் சந்தோஷமான நாட்கள் நிம்மதியான வாழ்க்கை அமையாது. காரக பாவ நாஸ்தி என்ற விதிக்கு கட்டுப்படும். ஆடம்பர வாழ்க்கை அமையும். பணக்காரர் மனைவியாக அமைவார். இருந்தும் என்ன பிரயோஜனமும், ஏதேனும் ஒரு பிரச்சனை உடலுக்கு அடிக்கடி வந்து ஆனந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்துவிடும். தாம்பத்தியத்துக்கு மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வசதியான வாழ்க்கைக்கு குறைவு இருக்காது. 7லே சனி இருந்தார். சனி 7வது இடத்திலே நின்றால் திருமணம் சீக்கிரமாகாது, தாமதமாய் திருமணம் நடைபெறும். அப்படியே சீக்கிரமாய் திருமணம் நடைபெற்றால் மன வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் உண்டாகும். ஆண் 30 வயதுக்கு மேலும், பெண் 27 வயதுக்கு மேலும் திருமணம் செய்ய வேண்டும். 7வது இடத்திலே கணவர் மனைவி விட குறைந்த படிப்பு படித்தவராய் இருப்பார் அல்லது வேறு குறைகள் தருவார். கணவன் மனைவியிட மிக வசதியாக ஏழையாக இருப்பார். வசதியான பெண்ணுக்கு வசதி இல்லாத வசதியான மாப்பிள்ளைக்கு வசதி இல்லாத பெண்ணும் அமையும். கணவரை விட மனைவி சற்று வயது அதிகமாக இருக்கும். வயதுக்கு வயதான தோற்றத்துடன் கூடிய மனைவி அமைவாள். மனைவி கருப்பாக அமைவார். நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாக. பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். 7வது இடத்திலே ராகு இருந்தால் நல்ல நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையாது. போராட்டமான வாழ்க்கையை உறவிலே திருமணம் நடக்காது. வெகு தூரத்தில் அந்நியத்தில் திருமணம் நடைபெறும். வேறு மத கொண்டவரை திருமணம் செய்து கொள்ள 7ல் ராகு நிற்க சரியான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 2வது திருமணம் தான் நடைபெறும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுடன் வாழ்வார்கள். தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். கேது திருமணம் நடக்காது. அப்படியே நடந்தால் கால தாமதமாய் நடக்கும். ஒரு சிலர் துறவியாக மாறிவிடுவார். திருமணம் நடந்தால் இல்லறம் எட்டிக்காயாய் கசக்கும். போராட்டமான வாழ்க்கை. இதனால் தப்பு செய்ய கூட தயங்க மாட்டார். நோயாளியான மனைவி அமைவார். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தமிழ் புத்தாண்டில் உருவாகும் குபேர யோகம். பல மழையில் நனைய போகும் ராசிகள். ஜோதிடத்தின்படி ஏப்ரல் 14ஆம் தேதி உருவாகும் குபேர யோகத்தால் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் பணம், செல்வம், சொத்து என பெரும் இன்பத்தை பெறப்போகின்றனர். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஏப்ரல் 14 அன்று சூரியன் மேஷராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரம் அங்கு செவ்வாயும் இருக்கிறார். இந்த 2 கிரகங்கள் ஒரே ராசியில் இணைவதால் குபேர யோகம் உருவாகிறது. ஜோதிடத்தின்படி இந்த யோகம் செல்வத்தை அள்ளித்தரும் யோகமாய் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் லட்சுமியின் ஆசீர்வாதம்
குறிப்பிட்ட ராசிகளுக்கு கிடைக்கும். இதனால் அவர்கள் செல்வம், சொத்து, மகிழ்ச்சி, செழிப்பு என எதற்கும் குறையில்லாமல் வாழ்வார். திடீர் பண வரவுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த நிலையில் இன்னும் பல பலன்களை பெறப்போகும் ராசிகள் யார் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெறும். உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நிதி ஆதாயம் பெற்று நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். புதிய வருமானம் கிடைக்க வழிபிறக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர் குபேர யோகத்தால் சிறப்பான பலன்களை அனுபவிப்பார்கள். உங்கள் வீட்டிலும் வெளியிலும் அளவில்லா மகிழ்ச்சி பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த விரிசல்கள் சீராகும். நீங்கள் கனவாக நினைத்த விஷயங்கள் நினைவாகும். பணத்திற்கு துளி அளவு கூட பஞ்சம் இருக்காது. துலா குபேர யோகத்தின் தாக்கம் துலா ராசிக்காரர்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாக கிடைக்கும். செய்து வந்த வேலை தடைகள் நீங்கும். திருமண வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும். சமுதாயத்தில் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தனுசு ஜோதிடத்தின்படி குபேர யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். உங்கள் ராசி நிதி நிலை உயரும். செய்யும் தொழில் லாபம் அதிகரிக்கும். தற்பொழுது வேலையில் இருப்பவர்கள் உயர் பதவிக்கு செல்வார்கள். சமுதாயத்தில் உங்கள் கௌரவம் உயரும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவருடன் பழகுவீர்கள். காரிய தடங்கள் உண்டாகி நீங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் சாதகமான பலன் தரும். மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனதில் இருக்கும் கவலைகள் வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவருடன் பழகுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் காரிய தடங்கள் உண்டாகி நீங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சாதகமான பலனை தரும். மன கவலை நீங்கி தெளிவு உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்கு முடியும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார்கள். குடும்பத்தில் இருப்பவர் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான நிலை காணப்படும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 5. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷ நிலை காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். மாணவர்கள் தேர்வு கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்கும். ஆசிரியர்கள் சக மாணவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். கடகம்
பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். மாணவர்கள் தேர்வில் கூடுதல் மதிப்பெண்ணை பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆசிரியர் சக மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வீண் அலைச்சல் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். பண வரத்து கூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீண் அலைச்சல் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரத்து கூடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும். மன மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம். வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும். மன மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சாதகமாக இருந்து உன்னத நிலையை உருவாக்குவார்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்றைய அளவிலே கூடும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களை பாராட்டி பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் புத்திசாலிதனம் பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது சிறப்பான செயல்களால் மற்றவர் பாராட்டை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் புத்திசாலிதனமான பேச்சால் முன்னேற்றத்தை காண்பார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும். உத்தியோகத்தில் இருப்ப கூடுதல் பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உடன் வேலை செய்யும் நபர்களிடம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். பேச்சில் நிதானம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்கும். எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பது காரிய தாமதம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பது காரிய தாமதம் உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர். இன்று மாணவர்கள் உயர் கல்வியை கற்க தேவையான பண வசதி கிடைக்கும். கூடுதலாய் கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சல் காரிய தாமதம் டென்ஷன் உண்டாகலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று மாணவர்கள் உயர் கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீண் அலைச்சல் காரிய தாமதம் டென்ஷன் உண்டாகலாம். கவனம் தேவை. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து கொள்வது சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். காரிய தடை வீண் அலைச்சல் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் வரலாம். திடீர் கோபம் ஏற்படும். எதிர்காலத்திலும் கவனமாய் பழகுவது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். காரிய தடை வீண் அலைச்சல் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கெட்ட கனவுகள் வரலாம். திடீர் கோபம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தரால் கவனமாய் பழகுவது அவசியம். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை
நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.